ஆளு பாக்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தா. கைப்புள்ள. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. என் கொஞ்சம் குடியிருக்கும். சாரி. அந்த பையன் அழுத்துட்டு போ. பாத்தீங்களா யா மூமெண்ட்ட? டேய், அவங்க டிஸ்ட்ரிக்டாவே இரு. சொல்லிட்டீங்களே, இனி ஏன் மூமெண்ட்ட பாருங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் தற்கொலைகளுக்கும் அணில் குஞ்சுகளுக்கும் என்னுடைய வணக்கம். என்ன சொல்லுது போனதுன்னு ஏழ்ற இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. நான் உட்பட சொல்றேன், அனைவரும் படிக்கணும். ஏய், இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கா அந்த 4 பேப்பரையும் எழுதி பாஸ் பண்ணி பொறுப்பார் வேலைக்கு போற வழியை பாரு. இளைஞரணி செயலாளர் வரும்போது கை தட்டி விசில் அடிச்சு கூடி கலையற கூட்டம் கிடையாது. இன்னைக்கு இத்தனை பேரும் இந்த 2 நாள் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நீங்க யாரையோ பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய 44 பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்க வந்த கூட்டம், கொள்கை கூட்டமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. அட பொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திட்டடா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஜி வே சவுத் இந்தியன் ஆக்டர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. கொஞ்சமும் சளைக்காம ஒரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு ஒன்றிய பிரதமர் என்பதையே மறந்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளயும் சண்டை மூட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது, பிரிச்சே தீரணும். பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்திற்கு போய் அங்க பேசி இருக்கிறார். தமிழ்நாட்டுல பீகார் மக்களை நாம துன்புறுத்துறோமா? சார், யார் சார் அடிச்சா? எப்படி கீழே வந்து கிடக்குறேன்? என்ன வெறுப்பேற்றியா நீ? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த ஒரே ஒருத்தர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாருன்னா அது இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் மட்டும்தான். அவரையும் நாம துன்புறுத்தல. தமிழ்நாட்டு மக்கள் அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை துன்புறுத்துறதுனால தமிழ்நாட்டு மக்கள் அவரை துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வச்சு செய்யறாங்க. இவன் வேற மாதிரி சாமியாரா இருக்கா? இவனை நம்ம இடத்துக்கு கொண்டு போய் வச்சு செய்யணும். செய்யறதுக்கு இவர என்ன சாம்பாரா? சாமியாரமா? என் பகவான் மேல யாரு கையாவது பட்டுச்சு கொந்தளிச்சு வேண்டாம். பகவானே, ஏதாவது 44 சிறப்பு பேச்சாளர்கள் 2 நாள் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டியிருக்கிறோம். வேற எந்த இயக்கமாவது, குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா? நிச்சயம் நடத்த முடியும். வாய்ப்பில்லை ராஜா. நாம நடத்திருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துச்சுன்னா நடத்தலாம். அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டணும். என்னங்க அர்த்தம்? இதோ தவறுங்க. என்னங்க அர்த்தம்? முதல்ல பேசிட்டே இருக்கறியா? என்ன நினைச்சிட்டு இருக்கற? அந்த அளவுக்கு சொல்லுவாங்க, கஞ்சத்திலையும் கஞ்சம், பெரிய கஞ்சம், கடைஞ்செடுத்த கஞ்சன்னுவாங்க. அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதனாலதான் அதிமுக அவங்களுடைய ஓனர்ஸ் பாசிச பாஜகவால நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியல. அதனால வேற வேற வேஷத்தை போட்டு வராங்க. ஐயா
தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. இந்த கிட்டப்புல என்னைய கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பாத்துக்கடா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அதிமுகன்ற போர்வையை போட்டுக்கிட்டு வராங்க. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போதுதான் எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும். சட்டசபையில பார்ப்பேன், அவரை நேரடியா பார்ப்பேன். அவரை பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒண்ணு காலு, இன்னொன்னு காரு. ஒரு கட்சி தலைவர், நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர், இப்படி இன்னொரு கட்சி தலைவர் பார்க்கறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா? 4 கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு. அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி, உடன்பிறவா சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு. அந்த அம்மையார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோடனே திரு டிடிவி தினகரன் காலு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு, திரு அமித்ஷாவுடைய காலு. டெல்லியில இருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி இங்க திரு ஜெய தீபா அவங்க காலு. இன்னைக்கு விழுந்தது பத்தலன்னு புது கால் தேடிட்டு இருக்கிறாரு. அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு. எனக்கு ஏமாந்தே பழக்கம், கொஞ்ச நாளா ஏமாறல, அதான் அவங்கள பார்த்ததும் ஏமாந்துட்டு போலாமேன்னு தோணுச்சு. என்ன சொன்னாரு? 1 மாதத்துக்கு முன்பு, 20 நாளுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு. எடப்பாடி அவர்களுக்கு ஓ போடுங்க. இப்போ 10 நாட்களுக்கு முன்பு, 15 நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இன்னொரு கட்சியோட கொடிய அவங்களே பிடிச்சு ஆட்டிக்கிட்டு, பாத்தீங்களா பாத்தீங்களா பாருங்க கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறும் பிள்ளையார் சொல்லி மட்டும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்னும் இருக்காது, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருவாங்க. எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கோ. அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. நாங்களா வர்றோம்? ஃபவுண்டேஷனே போடாம இந்த மாதிரி உன் லைஃபை பெருசா கட்டிட்ட, இத கொஞ்சம் லைட்டா தட்டினா கூட மொத்தமா காலி. தாஜ்மஹால போட்டோல பார்த்திருக்கோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். ஐஃபில் டவருக்கு பார்க்க, உண்மையா ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போகணும். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இல்ல டான்சர்னா சினிமால சினிமால மட்டும் தான் ஆடணும். பஸ் எடுத்து மட்டை அடிச்சு விடணும். கூட்டத்துல நல்லா பேசிட்டு பிரச்சனை ஆனோன்னு ஏய் அவன் செத்துட்டான்டா. அதெல்லாம் வெறும் அட்டை. எது டம்மி பாவா. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். சும்மா தட்டுனா போதும். ஆய் போயிட்டான்னு விட்டுறாதீங்கண்ணே. ஒரு சின்ன காத்தடிச்சா போதும். சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா.
வந்தமா அடிச்சமா போனமான்னு இருக்கணும். நடுவுல என்னடா வீண் பேச்சு? அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எமர்ஜென்சியை பார்த்த தலைவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்